ஹலோ கைஸ்! நம்ம இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெனரல் ஸ்டடீஸ் தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதோடைய பார்ட் ஏ வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். 25 கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிமைனிங் 25 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இதில டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 7th கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 6 கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தமிழ், ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் மேத்ஸ் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 7th கொஸ்டின் பேப்பர் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் தமிழ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. ஜெனரல் ஸ்டடீஸில் 25 கொஸ்டின்ஸ் முடிஞ்சுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் 25 கொஸ்டின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் இன்னும் பார்க்கல அப்படின்றவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள். படிக்கிறவங்க படிச்சுட்டு வந்துடுங்க. ரைட்டா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, தக்கான கல்விக் கழகம் என்னும் புகழ்பெற்ற அமைப்பை தீவிரமாக முன்னெடுத்துச் சென்றவர். தக்கான கல்விக் கழகம் என்னும் புகழ்பெற்ற அமைப்பை தீவிரமாக முன்னெடுத்துச் சென்றவர். ஆப்ஷன் ஏ எம்ஜி ரானடே, ஆப்ஷன் பி ஆத்மாராம் பாண்டுரங், ஆப்ஷன் சி ஆர்ஜி பண்டார்கர், ஆப்ஷன் டி தயானந்த சரஸ்வதி. இதுல தக்கான கல்விக் கழகம் அப்படிங்கிற புகழ்பெற்ற அமைப்பை தீவிரமா முன்னெடுத்து சென்றவர் யாரு? ஆப்ஷன் ஏ எம்ஜி ரானடே. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதில் தக்கான கல்விக் கழகம் அப்படிங்கிறது எங்கே வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம மகாராஷ்டிராவில் 43 கல்வி நிறுவனங்களை செயல்படுத்திட்டு வர புனேயை தலைமையகமாக கொண்ட ஒரு அமைப்பு தான் இந்த தக்கான கல்வி சங்கம். ஓகேவா? ஸோ மகாராஷ்டிராவில் 43 கல்வி நிறுவனங்களை செயல்படுத்திட்டு வர புனே அதோட ஹெட்டா இருக்கிற ஒரு அமைப்பு தான் என்னது அப்படின்னு சொல்றாங்கன்னா தக்கான கல்வி சங்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அலிகார் இயக்கம், அகமதியா இயக்கம், தியோபந்த் இயக்கம், நட்வத் ஆல் உலாமா. ஸோ இதோடைய கரெக்டான ஆன்சர் என்ன? பொறுத்துக அப்படி கேட்டிருக்காங்க. இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? அலிகார் இயக்கம். அலிகார் இயக்கம் சையத் அகமது கான். அகமதியா இயக்கம். அகமதியா இயக்கம் மிர்சா குலாம் அகமது. தியோபந்த் இயக்கம். தியோபந்த் இயக்கம் முகமது காசிம் நானோ தவி. நட்வத் அல் உலாமா சிப்லி நுமானி. ஓகேவா? ஸோ இது வந்து படிக்கிறப்போ ஸோ இந்த இயக்கம் வந்து எதுக்காக அப்படின்றதையும் லைட்டாக ஒருக்க பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு நம்ம பார்க்க சொல்கிறோன்னா, ஒரு சரியா தவறால இல்லை ஒரு ஆப்டிடியூட்ல இந்த மாதிரி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இயக்கம் அப்படின்ற மாதிரி வருது, திட்டம் அந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு வரும்போது அது எதுக்காக அப்படின்றத லைட்டாக ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அலிகார் இயக்கம் அப்படின்றது சர் சையத் அகமது கானால தொடங்கப்பட்டது. ஓகேவா? பிரிட்டிஷ் இந்தியாவில் முஸ்லிம்களின் உடைய கல்வி சமூக கலாச்சார மேம்பாட்டுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். ஓகேவா? இந்தியால முஸ்லிம்களுடைய கல்வி சமூக கலாச்சார மேம்பாட்டுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அகமதியா இயக்கம். அகமதியா இயக்கம் அப்படின்னா மிர்சா குலாம் அகமது அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? ஸோ இது வந்து எதுக்காக வந்துச்சு? ஒரு இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க இத. பஞ்சாப் மாகாணத்துல வாழ்ந்த மிர்சா குலாம் அகமது இவர் தான் இந்த இயக்கத்தோட முன்னோடி. முகமது நபிக்கு அப்புறம் வந்த ஒரு இறை தூதரா தன்னை வந்து இவர் அறிவிச்சுக்கிட்டாரு. ஓகேவா? இஸ்லாமிய சீர்திருத்தத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் இது. பஞ்சாப் மாகாணத்துல வாழ்ந்த மிர்சா குலாம் அகமது இந்த இயக்கத்தோட முன்னோடியா இருக்காரு. முகமது நபிக்கு அடுத்து வந்த ஒரு இறை தூதரா தன்னை அவர் என்ன செஞ்சுக்கிட்டாருன்னா அறிவிச்சுக்கிட்டாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் தியோபந்த் இயக்கம். தியோபந்த் இயக்கம் எதுக்காக வந்துச்சு?
தியோபந்த் இயக்கம். இதுவும் ஒரு இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கம் தான் சொல்றாங்க. இது வந்து மத கல்வி மூலமா முஸ்லீம் சமூகத்தை மேம்படுத்துறதுக்காக. ஓகேவா? மத கல்வி மூலமா முஸ்லீம் சமூகத்தை மேம்படுத்துறதுக்காக மேற்கத்திய கல்விக்கு எதிரான நிலைப்பாட்டிலும் கவனம் செலுத்துச்சு. அதாவது இது வந்து மத கல்வியை அதிகப்படுத்துறதுக்காக. ஸோ அந்த மாதிரி உருவாக்கப்பட்டதா எது அப்படின்னா தியோபந்த் இயக்கம். இதன் மூலமா என்ன பண்றாங்கன்னா மத கல்வியை மேம்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் குரான் அந்த போதனைகளை பரப்புறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதுக்காக உருவாக்கப்பட்டது தான் எது அப்படின்னா தியோபந்த் இயக்கம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவிலிருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவிலிருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ எம்.சி. ராஜா, ஆப்ஷன் பி இரட்டைமலை சீனிவாசன், ஆப்ஷன் சி டி.எம். நாயர், ஆப்ஷன் டி பி வரதராஜுலு. ஸோ இதில் சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவிலிருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரு? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ எம்.சி. ராஜா. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பற்றின சரியான அறிக்கையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பற்றின கரெக்டான அறிக்கை. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பெண் கல்வி, விதவை மறுமணம், குழந்தை திருமணம். ஸோ இதில் அவரை பற்றின சரியான அறிக்கை எது? ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அப்படின்ற ஒரு சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இவர் வந்து பெண் கல்வி, விதவை மறுமணம் இந்த ரெண்டுக்குமே அவர் பாடுபட்டிருக்காரு. 35 பெண்களுக்கு பள்ளிகளை நிறுவி பெண் கல்விக்கு உறுதுணையா இருந்திருக்காரு. 35 பள்ளிகளை நிறுவி பெண் கல்விக்காக உறுதுணையா என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா இருந்திருக்காரு. பிளஸ் விதவை மறுமணத்திற்கும் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா பாடுபட்டிருக்காரு. ஓகேவா? ரெண்டுக்குமே இவர் பாடுபட்டிருக்காரு. ஓகேவா? ஸோ ஆன்சர் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 1 and 2 தான். இதில் வந்து ஆப்ஷன் 1 மட்டும்தான் நமக்கு ஆன்சராக கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வந்து அவர் விதவை மறுமணத்திற்கும் பாடுபட்டிருக்காரு. ஓகேவா? விதவை மறுமணத்திற்கும் அவர் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா பாடுபட்டிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு, ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது? ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1948, ஆப்ஷன் பி 1946, ஆப்ஷன் சி 1947, ஆப்ஷன் டி 1945. ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஆண்டு இதில் உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் டி 1945. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு மனிதனின் உரிமைகள் அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளும் அழுத்தப்படுகின்றன. இந்த அறிக்கையை வெளியிட்டது யார்? ஒரு மனிதனின் உரிமைகள் அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளும் அழுத்தப்படுகின்றன. இந்த அறிக்கையை வெளியிட்டது யார்? ஆப்ஷன் ஏ நிகில் தேவ், ஆப்ஷன் பி மண்டேலா, ஆப்ஷன் சி அருணா ராய், ஆப்ஷன் டி ஜான் கென்னடி. இதுல ஒரு மனுஷனுடைய உரிமைகள் அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமைகளும் அழுத்தப்படுகின்றன. இந்த அறிக்கையை வெளியிட்டது யாரு? ஆப்ஷன் டி ஜான் கென்னடி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த 4 ஆண்டுகளில் அனைத்து 23,000 அரசு டேஷ்களும் தொழில்நுட்பத்தால் மேம்பட்ட வகுப்பறைகளாக மாற்றப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அடுத்த 4 ஆண்டுகளில் அனைத்து 23,000 அரசு டேஷ்களும் தொழில்நுட்பத்தால் மேம்பட்ட வகுப்பறைகளாக மாற்றப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. ஆப்ஷன் ஏ ஆரம்ப பள்ளி, ஆப்ஷன் பி மேல்நிலை பள்ளி, ஆப்ஷன் சி உயர்நிலை பள்ளி, ஆப்ஷன் டி கல்லூரி. ஸோ இதுல கரெக்டான ஆன்சர் என்ன? அடுத்த 4 ஆண்டுகளில் அனைத்து 23,000 அரசு ஆரம்ப பள்ளிகளும் தொழில்நுட்பத்தால்
மேம்படுத்தப்பட்ட வகுப்பறைகளாக என்ன செய்யும், மாற்றப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். மலாலா எந்த துறையில் தனது பங்களிப்பிற்காக நோபல் அமைதி பரிசை பெற்றார்? மலாலா எந்த துறையில் தனது பங்களிப்பிற்காக நோபல் அமைதி பரிசை பெற்றார்? ஆப்ஷன் ஏ கல்வி, ஆப்ஷன் பி பெண்கள் கடத்தல், ஆப்ஷன் சி குழந்தை தொழிலாளி, ஆப்ஷன் டி சுற்றுச்சூழல். ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? மலாலா பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை ப்ளஸ் இன்னொன்று அனைத்து குழந்தைகளுடைய கல்வி உரிமை, இதுக்காக தான் அவங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னா விருது கிடைச்சது. ஓகேவா? ஸோ எதுக்காக? கல்விக்காக. ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட், கல்விக்கான உரிமையானது எந்த வயதினை சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குது? கல்விக்கு ஒரு உரிமை இருக்கு இல்லையா, பிரிவு 21A படி. ஸோ கல்விக்கான உரிமையானது எந்த வயதினை சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குகிறது? ஆப்ஷன் ஏ 1 to 5 வயசு, ஆப்ஷன் பி 5 to 10 வயசு, ஆப்ஷன் சி 6 to 14 வயசு, ஆப்ஷன் டி 1 to 6 வயசு. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன? ஸோ இதிலே வந்து நமக்கு லாஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பிரிவை பேஸ் பண்ணி கொடுத்து ஆன்சர் கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து நார்மலாக அனைத்து குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கொஸ்டின்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் அந்த கொஸ்டின் பேஸ் பண்ணி உள்ளதையும் 1-2 பார்த்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்து வர கொஸ்டின் ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஓகேவா? ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 6 to 14 வயசு. நமக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா போன தடவை 6 to 14 வயசு இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குவதற்கான பிரிவு என்னன்னு கேட்டிருந்தாங்க. அதே இது இப்போ மாற்றி கொடுத்துருக்காங்க, வயசு என்னன்னு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் மாடுலேட் ஆகுது. கிட்டத்தட்ட ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம ஒன்று படிச்சிருந்தோம்னா ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால படிச்சுக்கோங்க. கீழடி தளம் டேஷ் ஆண்டில் நிறுவப்பட்டது? கீழடி தளம் டேஷ் ஆண்டில் நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ பிப்ரவரி 2016, ஆப்ஷன் பி பிப்ரவரி 2017, ஆப்ஷன் சி பிப்ரவரி 2018, ஆப்ஷன் டி பிப்ரவரி 2019. இதுல கீழடி தளம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? பிப்ரவரி 2017. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட், தமிழ்நாடு ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையிலானது டேஷ் உற்பத்தி மற்றும் சேவையில் வலுவான செயல்திறன் கொண்டது? தமிழ்நாடு ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையிலானது டேஷ் உற்பத்தி மற்றும் சேவையில் வலுவான செயல்திறன் கொண்டது? ஆப்ஷன் ஏ கலாச்சாரம், ஆப்ஷன் பி பொருளாதாரம், ஆப்ஷன் சி சமூகம், ஆப்ஷன் டி நிர்வாகம். இதுல டேஷ் உற்பத்தி மற்றும் சேவையில வலுவான செயல்திறன் கொண்டது. ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி பொருளாதாரம். பொருளாதார உற்பத்தி மற்றும் சேவையில் வலுவான செயல்திறன் கொண்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஷ் தமிழ்நாட்டின் 2வது பெரிய ரயில் நிலையம் மற்றும் தமிழ்நாட்டின் பரபரப்பான ரயில் நிலையங்களில் ஒன்று? டேஷ் தமிழ்நாட்டினுடைய 2வது பெரிய ரயில் நிலையம் எது மற்றும் தமிழ்நாட்டின் பரபரப்பான ரயில் நிலையங்களில் ஒன்றாகும்? ஆப்ஷன் ஏ கும்பகோணம், ஆப்ஷன் பி சென்னை சென்ட்ரல், ஆப்ஷன் சி திருச்சிராப்பள்ளி சந்திப்பு, ஆப்ஷன் டி மதுரை. ஸோ இதில் 2வது பெரிய ரயில் நிலையம் எது தமிழ்நாட்டில்? ஆப்ஷன் சி திருச்சிராப்பள்ளி. ஓகேவா? திருச்சி தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான விடையை தேர்வு செய்க. வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு இடைப்பட்ட நாடுகளை தக்க வைத்துக் கொள்ள எத்தகைய கொள்கையை கண்டுபிடித்தார்? வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு இடைப்பட்ட நாடுகளை தக்க வைத்துக் கொள்ள எத்தகைய கொள்கையை கடைபிடித்தார்? ஆப்ஷன் ஏ சுற்றுவேலி கொள்கை, ஆப்ஷன் பி வாரிசு இழக்கும் கொள்கை, ஆப்ஷன் சி பிரித்தாளும் கொள்கை, ஆப்ஷன் டி துணைப்படை திட்டம். ஸோ இதில் வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு இடைப்பட்ட நாடுகளை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன கொள்கையை கடைபிடித்தார்? ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ சுற்றுவேலி கொள்கை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓடா நிலையில் ஆங்கிலேயருக்கு எதிராக கொரில்லா போர் முறையை கையாண்டவர் யார்? ஓடா நிலையில் ஆங்கிலேயருக்கு எதிராக கொரில்லா போர் முறையை கையாண்டவர் யார்? ஆப்ஷன் ஏ சிவகிரி பாளையக்காரர், ஆப்ஷன் பி தீரன் சின்னமலை,
ஆப்ஷன் சி ஊமைத்துறை, ஆப்ஷன் டி மருது சகோதரர்கள். இதுல ஓடா நிலையில் ஆங்கிலேயருக்கு எதிராக கொரில்லா போர் முறையை கையாண்டவர் யாரு? ஆப்ஷன் பி தீரன் சின்னமலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரசின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது? சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரசின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது? ஆப்ஷன் ஏ அரவிந்தோ கோஷ், ஆப்ஷன் பி தாதாபாய் நவ்ரோஜி, ஆப்ஷன் சி ஃபெரோஸ் ஷா மேத்தா, ஆப்ஷன் டி லாலா லஜபதி ராய். ஸோ இதில் காங்கிரஸ் மாநாட்டின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு யாருடைய பேர் தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி லாலா லஜபதி ராய். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பாரதியார் மறைந்த ஆண்டு எது? பாரதியார் மறைந்த ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1921, ஆப்ஷன் பி 1922, ஆப்ஷன் சி 1923, ஆப்ஷன் டி 1924. பாரதியார் மறைந்த ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1921. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜவஹர்லால் நேருவால் தொடங்கப்பட்ட பத்திரிகை. ஜவஹர்லால் நேருவால் தொடங்கப்பட்ட பத்திரிகை எது? ஆப்ஷன் ஏ காமன்வீல், ஆப்ஷன் பி நேஷனல் ஹெரால்டு, ஆப்ஷன் சி யங் இந்தியா, ஆப்ஷன் டி கதர். ஸோ இதில் ஜவஹர்லால் நேருவால் தொடங்கப்பட்ட பத்திரிகை எது? ஆப்ஷன் பி நேஷனல் ஹெரால்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ராஜாஜி பதவி விலக காரணமான திட்டம் யாது? ராஜாஜி பதவி விலக காரணமான திட்டம் யாது? ஆப்ஷன் ஏ மதுவிலக்கு திட்டம், ஆப்ஷன் பி இலவச கல்வி திட்டம், ஆப்ஷன் சி நீர்ப்பாசன திட்டம், ஆப்ஷன் டி குலக்கல்வி திட்டம். இதுல ராஜாஜி பதவி விலகிறதுக்கு காரணமா இருந்த திட்டம் எது? ஆப்ஷன் டி குலக்கல்வி திட்டம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சிவப்பு புரட்சியுடன் தொடர்புடையது எது? சிவப்பு புரட்சியோட தொடர்புடையது எது? ஆப்பிள், இறைச்சி, தக்காளி, இறால். ஸோ இதுல சிவப்பு புரட்சியோட தொடர்புடையது எது? சிவப்பு புரட்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தக்காளி மற்றும் இறைச்சிய அந்த உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காக ஒரு விவசாய சீர்திருத்தம் தான் அது. ஓகேவா? இது எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா தக்காளி மற்றும் இறைச்சியோட உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கான ஒரு விவசாய சீர்திருத்தம். ஓகேவா? இந்தியால விஷால் திவாரி இவருடைய தலைமையில இந்த புரட்சி முன்னெடுக்கப்பட்டுச்சு. ஓகேவா? இறைச்சி அண்ட் தக்காளி. அப்ப 2 and 3 தான் கரெக்ட். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. ஸோ இந்த மாதிரி காலவரிசைப்படுத்துறத தனியா நோட் பண்ணுங்க. நோட் பண்ணி நீங்களா ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி படிங்க, இல்லைன்னா மறந்து போயிடும். ரைட்டா? வங்க பிரிவினை, ஒத்துழையாமை இயக்கம், கிலாபத் இயக்கம், சூரத் பிளவு. ஸோ இதுல எது ஃபர்ஸ்ட் வரும்? இதுல எது ஃபர்ஸ்ட் வரும்? வங்க பிரிவினை, ஒத்துழையாமை இயக்கம், கிலாபத், சூரத் பிளவு. வங்க பிரிவினை, சூரத் பிளவு இரண்டாவது, கிலாபத் இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம். ஸோ இது நீங்கள் பார்த்து படிங்க. ஒரு ஸ்டோரி மாதிரி கிரியேட் பண்ணாதான் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு வங்க பிரிவினை வந்துச்சு, அதுக்கப்புறம் பிளவு ஏற்பட்டுச்சு. ஸோ அதுக்கடுத்து ஒரு புதிய ஒரு இயக்கத்தை கொண்டு வந்தாங்க, அது கிலாபத். அதுக்கப்புறம் அதுலேயும் ஒரு ஒத்துழையாமை இயக்கம் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கதை படிச்சுக்கிட்டிங்கன்னா, அதனால தான் நான் காலவரிசைப்படுத்துங்க தனியாக நோட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். காலவரிசைப்படுத்துங்க நோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இந்த குட்டி ஸ்டோரியை, ரொம்ப பெரிய ஸ்டோரியை கிரியேட் பண்ணிடாதீங்க. ஒரு குட்டி ஸ்டோரியை கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பரீட்சைக்கு எக்ஸாம் போகும்போது
ரிவைஸ் பண்ணும்போது இந்த கால வரிசைப்படுத்துக மட்டும் ரொம்ப ஈஸியா படிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிவு வந்துச்சு. அதுக்கடுத்து பிளவா வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு புதிய இயக்கத்த கொண்டு வந்தாங்க. அதுவும் ஒத்துழையாம இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரி அந்த மாதிரி உங்களுக்கு எது கரெக்ட்டா இருக்கோ, கன்வீனியன்ட்டா இருக்கோ, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாம்க்கு ரிவைஸ் பண்ணும்போது அந்த ஸ்டோரிய மட்டும் படிச்சுட்டு அடுத்தது போயிரலாம். ஈஸியா இது ஞாபகம் இல்லைனாலும் அந்த ஸ்டோரி கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 3 இதில் இருக்குது. செகண்ட் ஒனுக்கு 4th 2 இதில் இருக்குது. தேர்ட் ஒன் வந்து தேர்டு. இப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். கூற்று காரணம் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அத்தியாவசிய பண்டங்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. காரணம், இது ஏழை மக்களின் வாங்கும் ஆற்றலை பாதிக்கிறது. இது கரெக்டா தப்பா அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. ஸோ இதுல கூற்று காரணம் கரெக்டா தப்பா? இதுல அத்தியாவசிய பண்டங்களினுடைய விலை தொடர்ந்து அதிகரிச்சு வர்றது கரெக்ட் தான். இது ஏழை மக்களினுடைய வாங்கும் ஆற்றலை பாதிக்கிறது. இதுவும் கரெக்ட் தான். இது ரெண்டுமே கரெக்ட் தான். ஆன்சர் செக் பண்ணிடுவோம். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ரெண்டுமே கரெக்டு தான். ஆனால் இது ரெண்டுக்குள்ள காரணம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே கரெக்டு தான். இதுக்கான காரணம் இது கிடையாது அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். எது ஒன்று பொதுத்துறை அல்ல? இதுல எது வந்து பொதுத்துறை அல்ல அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. ஆப்ஷன் ஏ என்எல்சி, ஆப்ஷன் பி டிஸ்கோ, ஆப்ஷன் சி சாயில், ஆப்ஷன் டி பிஎஸ்என்எல். ஸோ இதில் எது வந்து பொதுத்துறை கிடையாது? ஆப்ஷன் பி டிஸ்கோ. டிஸ்கோ அப்படின்னா அது என்ன ஃபுல் ஃபார்ம் அப்படின்னா டாடா கம்பெனி. அது டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி லிமிடெட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 1954ஆம் ஆண்டு முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு எது? 1954ஆம் ஆண்டு முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு எது? ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி இங்கிலாந்து, ஆப்ஷன் சி பிரான்ஸ், ஆப்ஷன் டி அமெரிக்கா. ஸோ இதில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை முதல்ல அமல்படுத்திய நாடு எது? ஆப்ஷன் சி பிரான்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சுய உதவி குழுக்கள் என்ற தலைப்பில் சரியான வாக்கியங்கள் எவை? சுய உதவி குழுக்கள் அப்படிங்கிற தலைப்புல சரியான வாக்கியங்கள் எது? ஃபர்ஸ்ட் ஒன், பெரும்பாலான சுய உதவி குழுக்கள் 10 முதல் 20 பெண் உறுப்பினர்களை கொண்டுள்ளது. சுய உதவி குழுக்கள் சிறு சேமிப்பை அதிகரிக்கிறது. சுய உதவி குழுக்கள் தங்களை தாங்களே நிர்வகித்துக் கொள்ள முடியாது. ஸோ இதுல கரெக்டான சென்டென்ஸ் எது அப்படின்றதான் கொஸ்டின். இதுல எது கரெக்ட்? பெரும்பாலான சுய உதவி குழுக்கள்ல வந்து 10 to 20 உறுப்பினர்கள் இருக்கலாம். கரெக்ட் தான். சுய உதவி குழுக்கள் சிறு சேமிப்பை அதிகரிக்கிறது. இதுவும் கரெக்ட் தான். சுய உதவி குழுக்கள் தங்களை தாங்களே நிர்வகித்துக் கொள்ள முடியாது. ஸோ இது வந்து தப்பு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து கரெக்ட் தான். அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி இந்த மாதிரி ஆண்டு பேஸ் பண்ணி எப்போ உருவாக்கப்பட்டது, எப்போ தொடங்கப்பட்டது, எப்போ நிறுவப்பட்டது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தனியாக நோட் பண்ணுங்க. கால வரிசைப்படுத்துக தனியாக நோட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1700, ஆப்ஷன் பி 1780, 1780, ஆப்ஷன் சி 1870, ஆப்ஷன் டி 1970. ஸோ வங்காள இரும்பு தொழில் கம்பெனி எந்த வருஷம் வந்து நிறுவப்பட்டது? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 1870.
ஓகேவா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து 50 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல லாஸ்ட் 25 கொஸ்டின் பார்த்துட்டோம் அப்படின்னா, ஜெனரல் ஸ்டடீஸ் முடிஞ்சிரும். தமிழ் ஆல்ரெடி முடிச்சாச்சு. இப்ப நெக்ஸ்ட் வீடியோலோட ஜெனரல் ஸ்டடீஸ் முடிஞ்சிரும். ஸோ அதுக்கு அடுத்து மேத்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? படிக்காதவங்க சீக்கிரம் போய் பிளேலிஸ்ட்ல படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நமக்கு வந்து இன்னும் நாள் இல்ல. ஏப்ரல்ல நோட்டிஃபிகேஷன் போட்டுருவாங்க. ரைட்டா? தேங்க் யூ.